Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மகிட்ட ஒரு Realme TV சர்வீஸ்க்காக வந்திருந்துச்சு. நம்ம சும்மா டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கறப்ப பார்த்தா அப்படினா இதுல ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்னன்னு காமிக்கிறேன். இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படினும் பார்க்கலாம். இது एक्चुअली வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். இது நார்மலா டிவி வந்து கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படினாவே அதாவது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேல ஓடிட்டு இருந்துச்சு அப்படினாவே சில சமயங்கள்ல ஃபேக்டோரியல் மெனு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது இந்த மாடல்ல மட்டும் ரியல்மில. இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எம்டிவி கீ அப்படின்னு சொல்லி வருதுங்களா, இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இதை வந்து வராமல் இருக்கணும். கஸ்டமர் கொடுத்தது வந்து பேனல் உடச்சிட்டாங்க, பேனல் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க, நம்ம பேனல் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சோர்ஸ் எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இது வந்து நின்றுது. இது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இது செட்டிங்கில் போயிட்டு ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணால் வந்து ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி ரீசெட் பண்ணி ரெடி ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்குள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல வந்து மேலே வந்தீங்க அப்படின்னா இதில் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு அடுத்தது செட்டிங் இருக்கும். இது ஏன்னா ஹிடனாக இருக்குது அதனால தெரில. இந்த செட்டிங்குள்ள உள்ளே போயிட்டேன். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்களே, இந்த டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே கடைசிக்கு வந்தோம் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரீசெட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ரீசெட் கொடுத்துட்டு எரேஸ் எவ்ரிதிங்னு கொடுக்குறோம். இப்போ இந்த எரேஸ் எவ்ரிதிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து டிவினோட செட்டிங் எல்லாமே வந்து ரீசெட் ஆகி நம்மளுக்கு டிவி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் வருமோ அந்த இதில் வரும். அப்படி வரப்போ சில சமயங்களில் ஏதாச்சும் தேவையில்லாத நம்ம ரிமோட்டில் ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எரேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு செட்டிங் டிஃபால்ட்டாக வரப்போ ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணுறேன். இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. ரீசெட் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதனோட இதில் வந்து அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி எரேஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடுறதோ இல்லை இது தேவையில்லாமல் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் உட்காந்துரும். அப்புறம் மறுபடியும் நம்ம சாஃப்ட்வேர் தான் இஎம்எம்சி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவில் சாஃப்ட்வேர் பூட் பண்ணணும், இல்லைனா ரெக்கவரி ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராப்ளம்குள்ளே போயிடும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டிவி அதனோட போக்கிலே விட்டுறலாம். ஒரு 5 to 10 minutes வந்து விட்டுடலாம். விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே லாகின் ஆகி உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம டிவி வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் வருமோ அந்த கண்டிஷனில் வரும். அதாவது சாஃப்ட்வேர் வரும். நம்ம ஜஸ்ட் அதை உள்ளே லாகின் பண்ணணும். இது பண்ணுறப்ப நம்மளோட மெயில் ஐடி ஏதாச்சும் லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாக் அவுட் ஆயிரும். ப்ளஸ் வந்து உள்ளே ஏதாச்சும் ஃபோட்டோக்கு இது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக டெலீட் ஆகிவிடும். அதனால் அதெல்லாம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கம்பல்சரி வந்து பேக்கப் எடுத்துகிட்டு இதை ரீசெட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிவியை ரீசெட் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் கிளியர் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரீசெட் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டப் பண்ணிட்டு உள்ளே போக முடியும். செட்டப் பண்ணாமல் உள்ளே போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதனோட செட்டப் பண்ணுவோம். கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்றேன். ரிமோட் பேர் பண்ண சொல்லி கேட்குது. ஸ்கிப் கொடுத்துட்டா வைஃபை ஸ்கிப்பு. இப்போ அதே மாதிரி வந்து இது லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குது. இது முடிஞ்ச அளவுக்கு நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இதையும் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜஸ்ட் இதனோட பேர் என்னவோ நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போயிடும். பாஸ்வேர்டு கேட்குது. இது காமன் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 letters மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ரீசெட் அடிக்கிறப்போ சில சமயங்களில் இந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதனால் கொடுத்துட்டேன். நான் 4 times 0 கொடுத்துட்டேன். எடுத்துக்கமானேன். 1 2 3 4. இப்போ நான் 1 2 3 4 கொடுத்துருக்குறேன். எடுத்துருச்சு. ஒன் 2 3 4 கொடுத்துட்டேன். எடுத்துருச்சு. ஹோம் கொடுத்துட்றோம். ஹோம் கேஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறோம்.
கேபிள் லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கிப் ஸ்கேன். ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகவே இல்லை. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஃபேக்டோரியல் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கீழே ஏதாச்சும் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். நம்ம அது செக் பண்ணுறக்கு இதில் வந்து செட்டிங்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ஆப்பை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆப்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. இப்போ இதுக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா, இதில் உள்ள அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போங்க. இதில் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபேக்ட்ரி மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் வந்து ஏபிள் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணுறோம். இந்த டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருந்த அந்த மெனு வந்து ஹிடன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதுமானது. நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் லைன்ஸ் வராது. அதே மாதிரி நான் இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு போட்டால் மறுபடியும் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டிவி இப்போ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறோம். இது போன்ற டிவினோட ரிலேட்டட் அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் மற்றும் சர்வீஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட நம்பர் கொடுத்துருக்கு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு டிவி ஆன் ஆகி நம்மளோட இதுக்கு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல வந்துட்டு இருந்த நம்ம எரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.